இந்த விஷயத்தை இப்ப பேசியே ஆகணும். சோசியல் மீடியால ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு அதிக பேரால ஷேர் செய்யப்பட்டு வருது. அதுக்கான காரணத்தை இன்னும் நிறைய பேர் இங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொரு இனப்படுகொலை நடக்காம தடுக்கணும். ரஃபா அப்படின்றது எகிப்து எல்லையை ஒட்டி இருக்கிற ஒரு இடம். ஆரம்பத்துல இஸ்ரேல் நாடு காசால இருக்கிற பாலஸ்தீன மக்களோட மருந்த, சாப்பாட்டை, ஏன் தண்ணிய கூட நிறுத்திடுச்சு. இந்த கொடுமையினால தான் பல மக்கள் வேற வழி தெரியாம காசால இருந்து கிளம்பி இந்த ரஃபாக்கு வந்தாங்க. இந்த இடத்துல தான் இவங்களுக்கு தேவையான தண்ணியும், சாப்பாடும், மருந்தும் எல்லாம் சில நல்ல மனுஷங்க மூலமா எகிப்து வழியா கிடைச்சது. அப்படிப்பட்ட இந்த இடத்துல தான் இஸ்ரேல் கொஞ்சமும் இரக்கமே இல்லாம நடந்திருக்கு. இங்க இருக்கிறவங்க அப்பாவிங்கன்னு தெரிஞ்சும் கொஞ்சமும் கூட இரக்கமே இல்லாம இந்த மக்கள் மேல அடுத்தடுத்து இஸ்ரேலானது குண்ட வீசியிருக்கு. அதுல செத்ததுல முக்காவாசி பேர் சின்ன சின்ன குழந்தைங்க. ஒரு அப்பா தன்னோட குழந்தையோட தலை துண்டாகி கிடக்கிற உடம்ப பார்த்து கதறி அழுவுறாரு. இந்த கதை இஸ்ரேல் என்ற நாடு உருவாகியதுல இருந்து பல தசாப்தங்களா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே சண்டையும் நடந்து வருது. ஆனா சண்டை போடுறவங்களை விட்டுட்டு எந்த சம்பந்தமும் இல்லாத அப்பாவி மக்களை ஏண்டா கொள்றீங்க?